நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கின் தீர்ப்பு பெண்களின் போராட்டத்திற்கு கிடைத்த தீர்ப்பு என CPM அரசியல் தலைமை குழு உறுப்பினர் வாசுகி தெரிவித்திருக்கிறார். தஞ்சையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாதிக்கப்பட்ட இளம்பெண்கள் கடைசி வரை உண்மைகளை சொல்லி நியாயத்திற்காக போராடியதாக அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார். அதை இப்போது பார்க்கலாம். நிச்சயமாக வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு, வரவேற்க வேண்டிய தீர்ப்பு. இந்த தீர்ப்பு சிறப்பாக வருவதற்கு CBI முன்வைத்த வாதங்கள், நீதிபதி அதை இன்டர்பிரிட்டேஷன் செய்து முறையான தீர்ப்பு வழங்கியது என்பது ஒரு அம்சம்தான். ஆனால் இதுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயம் பாதிக்கப்பட்ட இளம் பெண்கள் எந்த விதமான பயத்துக்கும் அச்சத்துக்கும் உட்படுத்தாமல், மிரட்டலுக்கு ஆட்படாமல், பிறழ் சாட்சியாக மாறாமல், கடைசி வரைக்கும் அவங்க உண்மைகளை சொல்லி நியாயத்துக்காக போராடினாங்கங்கிறது ஒரு முக்கியமான அடிப்படையான அம்சம். தமிழக அரசு இன்னும் கூட பெண்கள் அமைப்புகளை அழைத்து வைத்து கலந்துரையாடல் செய்து ஆலோசனைகளை பெறுவது, சட்டப்பேரவையில் ஒரு சிறப்பு அமர்வு நடத்தி மக்கள் பிரதிநிதிகள் கிட்ட இருந்து ஆலோசனைகளை பெற்று ஒரு செயல் திட்டம் உருவாக்கி பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறையை கட்டுப்படுத்த சட்ட ரீதியாக மட்டும் இல்லை, சமூக ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக, ஊடகங்களில் பெண்கள் சித்தரிப்பு குறித்து, பாடத்திட்டங்களில் பெண்கள் சித்தரிப்பு குறித்து, இப்படி பல முனைகளில் மாற்றம் தேவைப்படுகிறது. அதை நோக்கி தமிழக அரசு போவது உதவியாக இருக்கும். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.